மாவட்டங்கள்ல வரலாறு காணாத ஒரு மழை. ஒரு வருஷத்துல மொத்தமா பெய்யுற மழை 24 மணி நேரத்துல பெஞ்சு முடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில கனமழை பெய்ய காரணம் என்ன? இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 24 மணி நேரங்களில் பெஞ்ச அதிகபட்சமான மழை 1992 திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சியில் பெஞ்ச 96.5 சென்டிமீட்டர் மழை. அடுத்து 2019 அவலாஞ்சியில் பெஞ்ச 91.1 சென்டிமீட்டர் மழை. அடுத்து 1992 மாஞ்சோலையில் 82.1 சென்டிமீட்டர் மழையும் பெஞ்சது. ஆனா இது எல்லாம் விட இப்ப தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்துல பெஞ்ச மழை அளவு 95 சென்டிமீட்டர். இது தூத்துக்குடி மாவட்ட வரலாற்றிலேயே காணாத ஒரு மழை அளவு. பொதுவா மலைப்பகுதிகளில் அதிக மழை பெய்யும். அந்த வகையில 2019 அவலாஞ்சியில பெஞ்ச 91.1 சென்டிமீட்டர் மழையும் 1992 மாஞ்சோலையில பெஞ்ச 82.1 சென்டிமீட்டர் மழையும் ஓகே. ஆனா சமவெளி பகுதியான காயல்பட்டினத்துல பெஞ்ச 95 சென்டிமீட்டர் மழையளவு எல்லாரையுமே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. மேலும் இயற்கை நமக்கு இது ஏதேனும் இதன் மூலமா எச்சரிக்கை விடுக்குதா அப்படின்னு பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்ன சென்னையில பெஞ்ச மழைக்கு காரணம் மிக்ஜாம் புயல். ஆனா திருநெல்வேலியில இவ்வளோ மழை பெய்ய என்ன காரணம்? இதுதான் சாமானிய மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பொதுவா அதிகனமழை மிக கனமழை பொழிவுகளுக்கு கடல்ல உருவாகக்கூடிய புயல் தான் காரணமா இருக்கு. காற்று மேலடுக்கு அல்லது கீழடுக்கு சுழற்சி தீவிரமாகி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி அது மேலும் தீவிரமடைஞ்சு புயலா மாறும். ஒவ்வொரு நிலையும் தீவிரமடையும் போது காற்றும் மழையும் வேகமா அடிக்கும். ஆனா இப்போ இலங்கைக்கு தென்கிழக்கு குமரிக்கடல் பகுதியில காற்று கீழடுக்கு சுழற்சி மட்டும்தான் நிலவுது. அதனுடைய காரணமா தான் அதிகன மழையும் பெஞ்சு முடிஞ்சிருக்கு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சினால ஏன் இந்த அளவுக்கு மழை பெஞ்சது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம் அப்படின்னும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. குமரிக்கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த கீழடுக்கு சுழற்சி ரொம்ப மெதுவா நகர்றதுனால தான் 24 மணி நேரத்துக்கும் அதிகமா மழை பெஞ்சதாகவும் சொல்றாங்க. மேலும் இந்த மழைக்கு காரணம் மேக வெடிப்பு இல்லை அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேக வெடிப்புனா 1 மணி நேரத்துக்குள்ள 10 சென்டிமீட்டர் இல்ல அதுக்கும் அதிகமா மழை பெஞ்சா அதுதான் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காயல்பட்டினத்துல பெஞ்சிருக்கிற மழை அரிதானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத வகையில 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது தான். இதனால ஏற்பட்ட பாதிப்பு தென் மாவட்ட மக்களினுடைய வாழ்வாதாரத்தையே அழிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லையும் வட தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும். இதே மாதிரி அடுத்த வெதர் அப்டேட்ஸோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். Until then, bye from அஸ்வந்திதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.